நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்கிறோம், இந்த தேர்தல் டிவிகேக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்ற கட்சிகள் வேணால் அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம், ஆனால் களம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பையும் பெறவில்லை என்பதுதான் உண்மை. கூப்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட். அப்படின்னா கூப்பிடாம இருக்கிறது நல்லது. எங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம். எதுங்க அவங்க சொல்லிட்டாங்க, அழைக்கலன்னு சொல்லிட்டாங்க. அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில ரொம்ப தெளிவா இருக்கும். எங்களோட அரசியல் எதிரி திமுக. திமுகவை இந்த ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும், ஒரு நல்ல மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி அமைக்கணும். அந்த பாதையில நாங்கள் தெளிவாக சென்றுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் கடந்து போறோம். எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் மக்கள்கிட்ட முன்னிறுத்தி அவங்களே வீழ்த்த போறோம். கடந்த முறை திமுகல இதே மாதிரி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாக்ஸ்ல வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு வாங்கினா அந்த பாக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க இதே மாதிரி வாங்குறீங்க, உங்க பாக்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண் துடைப்பு கிடையாது. தலைவர் நேரடியாக இதை வந்து கண்காணிப்பார். அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது. அதனால இது மட்டும் இல்லை, இது 5 மண்டலங்கள் மட்டுமல்ல, அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க பொறுத்திருந்து பாருங்க என்ன வித்தியாசம். நாங்க வந்து செய்வோம்னு சொன்னா நீங்க நம்ப போறதில்ல. பாருங்க எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யும் என்பதை. முதலமைச்சர் பெறப்பட்ட அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதோட நிலைப்பாடுகள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்க கேட்டு சொல்லுங்க. எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, உண்மை எங்களுக்கு தெரியல. நீங்க தான் பத்திரிகையாளர், நீங்க முதலமைச்சரை வந்து கேட்க முடிஞ்சதுன்னா, அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா, அவர் பத்திரிகையாளரை சந்திக்க அவர் துணிவு இருந்ததுன்னா நீங்க கேட்டு சொல்லுங்க. கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது, எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது. நீங்க இன்ன வரை எதிர் கூட்டணி வந்த மாதிரி தெரியல. நாம் தமிழர் மாதிரி தனியா களம் காண போறீங்களா? ஏன்னா கூட்டணியே இல்லையே உங்கள்கிட்ட யாருமே, பலம் கம்மியா இருக்கா? இல்ல, எங்களோட நிலைப்பாடுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றித் தலைவர் அவர்களை முதலமைச்சராக இருக்கும் கட்சிகளுடன் கூட்டணி என்று கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டிலே தலைவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இது எங்க கொள்கை சார்ந்த முடிவு. மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடிவு.